திருப்புகழ் 299. வரிக்கலையின் நிகரான விழிக்கடையில் இளைஞரை மயக்கியிடு மடவார்கள் மயலாலே மதிப்பு உளறி உள காசும் அவர்க்கு உதவி மிடியாகி வயிற்றில் எரி மிக மூல அதனாலே ஒருத்தருடன் உறவாகி ஒருத்தரோடு பகையாகி ஒருத்தர் தமை மிக நாடி அவரோடே உனக்க இடுபடு பாவி எனக்கு உனது கழல் பாட உயர்த்தி பெரு குணசீலம் அருள்வாயே. விரித்து அருணகிரிநாதன் உரைத்த தமிழெனும் மாலை மிகுத்த பலமுடன் ஓத மகிழ்வோனே. வெடித்து அமணர் கழுவேற ஒருத்தி கணவனும் மீள விளைத்ததொரு தமிழ் பாடு புலவோனே. செருக்கி இடு ஒரு சூரர் குலத்தை அடி அற மோது திருக்கையினில் வடிவேலை உடையோனே. திருக்குலவும் ஒரு நீல மலர்ச்சுனையில் அழகான திருத்தணிகை மலை மேவு பெருமாளே. விரித்து அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் எனும் மாலை மிகுத்த பலமுடன் ஓத மகிழ்வோனே. திருக்குலவும் ஒரு நீல மலர்ச்சுனையில் அழகான திருத்தணிகை மலை மேவு பெருமாளே. அருணகிரிநாதர் விரிவாக பாடியிருக்கும் தமிழில் அமைந்த திருப்புகழ் மாலையை மிகுத்த பலமுடன் பாட ஓத உள்ளம் மகிழ்ச்சி அடைபவனே. சமணர்கள் உடல் வெடித்து பிளக்க கழுவில் ஏறவும் ஒப்பில்லாத மங்கையர்க்கரசியாரின் கணவனான பூன்பாண்டியன் திருநீறு இடும் சைவ நெறிக்கு திரும்பவும் செய்திட்ட ஒப்பற்ற தமிழை பாடிய புலவனே. கர்வத்துடன் போரிடும் சூரர் குலத்தை வேர் அற்று போக மோதி தாக்கின திருக்கையில் வடிவேலை உடையவனே. அழகு விளங்கும் நிகரற்ற நீலோத்பல மலர்ச்சுனையை உடையதாய் அமைந்த திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமாளே. வரிகளுடன் கூடிய கலைமான் போன்ற கண்ணின் கடையால் இளைஞரை மயக்கும் விலை மகளிரின் மீது கொண்ட மோகத்தால் எனது அறிவு குழப்பம் அடைந்து கையில் உள்ள காசினையும் அம்மங்கையருக்கே தந்து அதனால் வறுமை அடைந்து வயிற்றில் தீ மூண்டு எழவும் அதனால் ஒருவருடன் நட்பு கொண்டும் ஒருவருடன் பகை கொண்டும் ஒருவரை மிகவும் விரும்பி தேடியும் உண்ண வேண்டி ஒருவரிடம் கையை நீட்டியும் வாட்டத்தை அடைந்தும் பெரும் பாவியான நான் உன் திருவடியை பாடும்படியான சிறந்த குண தூய்மையை அளிப்பாயாக அளிக்க வேண்டும் என்றவாறு. நீல மலர் சுனை. திருத்தணிகையில் உள்ள சுனையில் 3 வேளைகளுக்கும் 3 மலர்கள் மலரும் இந்திர நீலோத்பலம். மங்கையர்க்கரசியின் கணவனான பூன்பாண்டியன் என்ற நின்ற சீர் நெடுமாறன் என்ற பாண்டியன்.